வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பு. இன்றைய தலைப்பு வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 3 இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்வை உயர்த்தும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன், மகான், ஞானி. எண்ணமே வாழ்வு, எண்ணமே இயற்கையின் சிகரம். எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி, அது முடியும் இடம் அகண்டாகாரம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் மனதில் எழும் ஒரு எண்ணமானது முடியும் இடம் இப்போ அகங்காரமாகவே இருக்கிறது. நம் மனதில் நல்ல எண்ணங்களை ஓட விட்டு கொண்டே இருக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை அகத்தாய்வில் முதன்மையாக வைத்துள்ளார்கள். ஏனென்றால் எண்ணம் ஆராய்தல் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. விழிப்பு நிலையில் இருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் அகத்தாய்வு பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் தாமாக எழக்கூடிய எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நெறிப்படுத்துவதற்காக செய்யப்படுவதுதான் நமது பயிற்சியின் நோக்கம். அதே சமயத்தில் இந்த பயிற்சியை சரியாக தொடர்ந்து செய்து வரும்போது நமக்கு தூய்மை கூட கூட சூழ்நிலையால் எழக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தும் நிலைக்கு அல்லது விழிப்பு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். விழிப்பு நிலை என்பது கெட்ட எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றக்கூடாத ஓர் நிலை. கெட்ட எண்ணம் சொல்லாக செயலாக மாறிவிட்டால் என்ன ஆகும்? மேலும் ஒரு பாவ பதிவாகிவிடும். நமது கருமைய மூலத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணம் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். மனம் தூங்கும் போது ஒன்றும் தெரியாது. விழித்திருக்கும் போது பார்த்த அந்த மனம் இன்ப உணர்வு, துன்ப உணர்வு, அமைதி உணர்வு, பேரின்ப உணர்வு என்ற உணர்வு நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். மனம் அமைதியாக இருக்காது. நாம் தியானம் செய்யும் போது மனம் அமைதியாக இருக்கும். மற்ற நேரங்களில் மன அலைச்சூழல் அதிகமாகும். ஆனால் ஞானிகள் எப்போதும் அமைதி நிலையிலேயே இருப்பார்கள். இந்த எண்ணம் கருமையத்தில் இருந்து ஏன் உதயமாகிறது என்றால், நாம் கருமையத்தில் ஏற்கனவே பதிவுகளாக இருக்கின்ற சஞ்சித கர்மம் 3 வயது முதல் இன்று வரையும், பிறகு நாம் செய்து கொண்டிருந்த பிராரப்த கர்மங்கள் ஆகியவற்றிற்கு தகுந்தாற்போல் இந்த எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்போ எண்ணம் என்றால் என்ன என்றால், மனம் ஓர் நபர் ஓர் நிகழ்ச்சியோடு தொடர்பு கொள்ளும் போது தான் ஏற்கனவே பெற்று வைத்திருந்த அனுபவங்களுடன் ஒப்பிட்டு கணித்தலே எண்ணம் ஆகும் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு கெட்ட செயலை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்யும் போது அந்த கர்மவினை பதிவுகள் அழுத்தம் பெற்று கருமையத்தில் தங்கிவிடுகிறது. அது ஒரு பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிடும். சமுதாயத்தில் இதை புரிய வைப்பது மிக கடினமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் தனக்கு ஒவ்வாத உணவை எடுத்துக்கொள்கிறார். அதில் எனக்கு பெரிய விளைவு வரவில்லை எனவும் கூறுகிறார். உண்மையில் அதன் விளைவு அவருக்கு தெரியாமல் உடலில் எங்கோ அதனை தேக்கி வைக்கிறது. இதனை அறியாத அவர் மேலும் மேலும் இந்த பிடித்தமான மற்றும் ஒவ்வாத உணவை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதனால் தொடர்ந்து அந்த நச்சு அல்லது கழிவு பெரிதாக தேக்கமடைந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது பெரிய நோயாக அல்லது விளைவாக வருகிறது. இந்த உதாரணத்தை போலவே துன்பம் கொடுக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் தொடர்ந்து செய்யும் பொழுது அதன் பதிவு தொகுப்பு பெரியதாகி பெரிய விளைவுகளை கொடுக்கும் என்பதை சிறிதளவும் ஐயமில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெரிய நோயும் உடனடியாக வருவது இல்லை என மகரிஷி அவர்கள் அடிக்கடி கூறுவார்களாம். கர்ம வினைகளின் விளைவுகளை பற்றி கூறும் பொழுது உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்று கூறுவார்கள். வாழ்க்கையிலே வரும் பெரிய நோய், வாழ்க்கையிலே வரும் பெரிய துன்பம், இவை இரண்டுமே ஒன்றுதான். எனவே பல சிறிய கர்ம வினைகளின் தொகுப்பு மிக பெரியதாக அடர்த்தி பெறும் பொழுது அது பெரிய துன்பமாக விளைகிறது. மனிதன் தவறுகள் செய்யும் பொழுது அதன் விளைவு உடனடியாக வராததால் தனக்கு ஒன்றும் ஆகாது என நினைத்து கொண்டு தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த தவறுகள் ஒன்றின் மேல் ஒன்றாக பதிந்து அழுத்தம் பெறுகிறது என்பதை உணர்வதில்லை. சாப்பிடுவதிலும் செயல்கள் புரிவதிலும் அவ்வாறே நடந்து கொள்கிறான்.
அதே போல சமுதாய மக்களும் கூட இதையே தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை, எனக்கும் ஒன்றும் ஆகாது என நினைக்கிறான். அதற்கான விளைவுகளை இயற்கை சரியான காலத்தால் கொடுக்கும் என்பதை உணர மறுக்கிறான். சமுதாயத்தின் பொறுப்பில் உள்ளவர்கள் இத்தத்துவங்களின் உண்மைகளையும் ரகசியங்களையும் யாருக்கும் சொல்லித் தருவதில்லை. கர்மவினை பதிவுகளின் விளைவுகள் உடனடியாக வருவதில்லை, ஆனால் காலத்தால் அதன் விளைவு கண்டிப்பாக வரும் என்ற உண்மையை இறை ஆசிரியர்கள் நல்ல உதாரணத்துடன் விளக்க வேண்டும். இதனை நன்கு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் எண்ணம் ஆராய்தலில் ஒரு உயர்வினை பெற முடியும். உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவரும் கர்மவினை பதிவுகளின் அழுத்தங்களை மேலும் மேலும் கூட்டாமல் குறைத்து கொள்ள முடியும். தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அந்த கர்மவினை பதிவுகளின் விளைவுகளில் இருந்தும் விடுபடலாம். தொடர் பயிற்சிகளினாலும் விழிப்புணர்வுடனும் இருக்கும் பொழுது கெட்ட எண்ணங்களை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றாமல் தவிர்த்து கொள்ள முடியும். கெட்ட எண்ணங்களை தவிர்க்க தொடர்ந்து அதற்கான சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இயல்பாக பழக்க பதிவுகளின் மூலம் எழும் எண்ணங்களின் பயிற்சிகளின் மூலம் ஒழுங்குபடுத்தி விடலாம். ஆனால் நாம முயற்சி செய்து சில எண்ணங்களை எண்ணுகிறோமே, அதையும் கூட ஆய்வு செய்து அதனால் விளையும் விளைவுகளை கருத்தில் கொண்டு அந்த எண்ணங்களை மாற்றியாக வேண்டும். எண்ணம் எப்படி வருகிறது என்றால், ஜீவகாந்த அலை மூளை செல்கள் வழியாக வெளியேறும் போது மனமாக வெளியேறுகின்றது. எண்ணம் எங்கிருந்து புறப்படுகின்றது என்று தெரியணும். இந்த எண்ணம் 10 படிநிலைகளில் செயல்படுகிறது என்றால், அறிவாக இருக்கின்ற காந்த களத்துல அது மூளை செல்களில் வரும்போது மனமாக போகிறது. அந்த மனம் 10 படிநிலைகளில் செயல்படுகிறது. அது என்னன்னா உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்போ இந்த எண்ணம் 10 படிநிலைகள்ல எப்படி செயல்படுதுங்கிறத ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். இப்போ ஒரு பிறந்த குழந்தை அந்த எண்ணம் எப்படி உருவாகி அது முடிவு செய்துங்கிறத பார்க்கலாம். ஒரு பச்சை குழந்தை 10 நாள் 20 நாள் தான் அந்த குழந்தைக்கு ஆகிருக்குன்னு வச்சுப்போம். கீழே ஒரு துணியை விரிச்சு மெத்துன்னு அதை போட்டு வச்சிருக்கிறோம். நல்லா அசந்து தூங்குது. ஒரு 3 மணி நேரம் தூங்குனா என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு? அதுக்கு பசி வரும். பசி என்பது என்ன? உணர்ச்சி. அந்த உணர்ச்சி வந்ததுமே அதுக்கு என்ன தேவை? பால் தேவைப்படுது. உடனே அது முயற்சி பண்ணுது. துணியை எடுத்து கடிக்கும். முயற்சி பண்ணி பார்த்துட்டு பசியை தீர்க்கணும்னு நினைக்கிறது. முயற்சி பண்ணிவிட்டு தாங்க முடியாம போகும்போது வீல் என்று கத்தி விடுகிறது. அது அழுதுச்சுனாக்கா அதுதான் செயல். அதுக்கு விளைவு என்னன்னா, அம்மா குரல் கொடுப்பாங்க, இதோ வரேண்டா கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது கத்துனதுக்கு உண்டான ரியாக்ஷன் வருதா இல்லையா? செயலுக்கு விளைவு வருகிறது. உடனே அம்மா பால் கொடுக்குறாங்க, அனுபவம். இப்போ என்ஜாய் பண்ணுது. என்ன வருதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். பசி நீங்கி விடுகிறது. அப்போ அந்த பிரெயின் ஓ இனிமே கத்துனாக்கா அம்மா பால் கொடுப்பாங்க என்ற அந்த குழந்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவா முடிவு பண்ணுது. அடுத்த முறை நமக்கு பசி வந்தது டைரக்டா கத்திரணும், கத்துனா அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அதனுடைய எண்ணங்கள் செயலுக்கு வந்து விடுகிறது. எண்ணங்கள் எத்தனை வகையில் தோன்றுகிறது? அவ்வாறு தோன்றும் எண்ணங்கள் நல்லதா கெட்டதா என்பதை புரிந்து கொள்வதற்காக அருட்தந்தை விளக்கியுள்ளார்கள். எனவே எண்ணங்கள் நல்லதா கெட்டதா என ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியினை சரியான முறையில் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நல்ல எண்ணங்கள் தான் தோன்றும். கெட்ட எண்ணங்கள் தோன்றினாலும் அது வெளியே செல்வதாகத்தான் வரும். கெட்ட எண்ணங்களை வெளியே தள்ளுவதற்கான நிலை வரும் பொழுது அதனை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. நம்மை விட்டு விலகி செல்வதை வேடிக்கை பார்க்க வேண்டும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்து செய்து என்று வெற்றி பெறுகிறோமோ அன்று கெட்ட எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறாமல் நம்மை விட்டு விலகி செல்வதை காண முடியும். அதனை நாம் சாட்சி பாவனையாக வெளியே செல்வதை பார்க்க வேண்டும். அந்த கெட்ட எண்ணங்கள் இவன் நம்மை சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மறுக்கிறான், இவனை விட்டு சென்று விடுவோம் என்று சென்று விடுவான். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் வெற்றி பெறுவது அத்தனை எளிதல்ல. இந்த பயிற்சியில் வெற்றி பெறுபவர்களை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது. வேதாத்தியம் கற்றவர்களில் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியினை கற்றார்களை தவிர அதனை செய்து வெற்றி பெற்றவர்கள் மிக மிக குறைவு. ஏனெனில் அதில் ஓரளவு வெற்றி பெறுவதற்கு முன்னரே
2ஆம் 3ஆம் அகத்தாய்வு முடித்து பிரம்மஞானம் பேராசிரியர் என அடுத்தடுத்த நிலைக்கு சென்று விடுகிறார்கள். எண்ணம் ஆராய்தலில் வெற்றி பெறாமலே பேராசிரியர் நிலை வரை வந்துவிட்டோம். இதில் வெற்றி பெறாமலே ஆசிரியராகிவிட்டீர்களே எப்படி என்று கேட்டால், எனக்கு எண்ணம் ஆராய்தலை பற்றி கரும்பலகையில் எழுதி விளக்கப்பாடம் எடுக்க தெரியும், வேறு என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். தோன்றும் கெட்ட எண்ணங்கள் தாமாக விலகிச் செல்லும் நிலையில் இருப்பவர்கள் மிக மிக சிலர் மட்டுமே இருப்பதாக ஐயா பதிவிடுகிறார்கள். விலகி செல்லும் எண்ணங்களை சாட்சி பாவனையாக பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் வெகு சிலரே இருக்கின்றனர். ஓஷோவின் தத்துவங்கள் இதனை நன்கு விளக்குகின்றன. எண்ணம் ஆராய்தலில் தகுதி பெற்றவர்கள் இங்கே நிலைத்திருப்பதில்லை. அவர்கள் வேறு அமைப்புகளுக்கு சென்று விடுவதையும் பார்க்கிறோம். ஓஷோவின் அமைப்புகளில் கூட இவர்களை காண முடியும். ஒரு நல்ல எண்ணம் நினைத்தால் நல்ல செயல், நல்ல ஆற்றல், நமக்கு ஒரு அதிர்வு கிடைத்து கொண்டே இருக்கும். காந்த களத்தில் எல்லா இடத்திலும் ஊடுருவி கொண்டே இருக்கும். இப்போ நம் மனதில் கெட்ட எண்ணம் தோன்றினால் எங்கெங்கு கெட்ட எண்ணம் இருக்கோ அங்கெல்லாம் பரவி அதை ஊக்குவித்து கொண்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எப்படி கண்டுபிடிப்பது? இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது? மகர்ஷி சொல்கிறார்கள், உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓட்டமாக ஓட விடுங்கள். கெட்ட எண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும். அது நம் கருமையத்தின் பதிவு. நல்ல எண்ணங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கணும். கெட்ட எண்ணங்களை வரவிடாமல் வாழ்த்தும் பயனும் கொடுத்துள்ளார்கள். எல்லோரையும் வாழ்த்த வாழ்த்த எண்ணங்கள் மாறும். புதிதாக ஒரு செயல் செய்ய மனம் சிறிது தடுமாறும். அந்த எண்ணம் அந்த செயலை செய்து விட்டால் மீண்டும் அதை செய்யும் போது தடுமாற்றம் இருக்காது. அது அப்படியே பழகிவிடும். நல்ல எண்ணங்களை நமது பதிவுகளாக வைத்துக் கொண்டால் நமது அற்புதமான வாழ்க்கை திறன் அதிகரித்துக் கொள்ளலாம். நமது காந்த சக்தி அதிகரிக்கும். எண்ணங்களை சரி செய்ய தவம் உடலை ஒழுங்குபடுத்தும், உடற்பயிற்சி பண்றோம். இது எல்லாம் எண்ணத்தின் வழியாகத்தான் செய்கிறோம். எண்ணம் இல்லாமல் தவம் உடற்பயிற்சி செய்ய முடியாது. இந்த எண்ணத்தின் சிறப்பு என்னன்னா, ஒரு மனிதனிடம் மிக மிக வலிமை கூட்டும். என்ன வலிமை என்றால், நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற ஆழ் மனதில் பதிய வைத்துவிட்டால், இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஆழமாக நினைத்தால் அது நடந்தே தீரும். ஞானிகளும் நடக்கும் என்கிறார்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியார் எண்ணியராக பெறின். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் எண்ணியதெல்லாம் எண்ணியபடி ஆகும். சுவாமி சிவானந்தர் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தில் நல்ல எண்ண அலைச்சுழல்கள் 80%, தீய எண்ண அலைச்சுழல் 20% இருக்கிறது. ஆராய்ச்சியில் எழுதி பதிவிட்டிருக்கிறார். சுவாமிஜி அளவா சொல்வாங்களாம், எனக்குள் வந்த இந்த உலக அமைதி தத்துவங்கள் எப்படி வந்தது என்றால், இந்த உலகில் வாழ்ந்த மனிதர்கள் போட்ட எண்ணம். இந்த உலகம் நல்லா வாழணும் என்று நினைத்த மனிதனின் எண்ணம் தனக்குள் ஊடுருவியதாகவும், அதனால் நான் ஒரு இறை கருவியாக இருந்து இந்த தத்துவங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உள்ளார்கள் மகரிஷிவர்கள். அதற்கு கூட நான் காரணம் அல்ல, நல்ல மனிதர்களின் எண்ணம் எனக்குள் ஊடுருவியது என்றார்களாம். இதையே சுவாமி சிவானந்தர் சொல்கிறார், 80% இருக்கும் நல்ல எண்ணங்களை ஊடுருவும் ஒரு ஆண்டவராக நாம் மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண்டவராக மாறி நல்ல எண்ணங்களை ஈர்த்து கொள்ளும் போது ஏற்கனவே நமது கருமையத்தில் இருக்கும் 20% தீய எண்ணங்களையும் தற்சோதனை குறைத்து கொண்டு வரும் பொழுது நமது நல்ல எண்ணத்தை உயர்த்தும். நாமும் மனிதராக வாழலாம். பகவத்கீதையில் கிருஷ்ணரிடம் அர்ச்சுனர் என்ன கேட்கிறார் என்றால், கிருஷ்ணா, நீ ஒரு பரம்பொருள். இங்கே இருக்கின்ற துரியோதனன், துச்சாதனன் போன்ற தீய எண்ணம் படைத்தவர்களை ஒரு நொடியில் நல்லவர்களாக மாற்றிவிடு. அவர்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடு. ஏன் நாம் கஷ்டப்படணும் என்று அர்ச்சுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு மனிதனிடம் எந்த வகையிலும் என்னால் ஊடுருவ முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் என்னால் ஊடுருவ முடியாது. அவனை நல்லவனாக என்னால் மாற்ற முடியாது என்கிறார். மனிதனுடைய எண்ணத்தில் இறைவனால் கூட நுழைந்து மாற்ற முடியாதுன்னு பகவத்கீதையில சொல்றாங்க. அப்போ இறைவனாலேயே நுழைய முடியாத ஒரு எண்ணம். இதே மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தனி மனிதனே தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ மாயாஜாலம் செய்தோ மாயை செய்தோ யாரையும் மாற்றுவது இயலாத காரியம் என்கிறார்கள். அப்போ இறைவனும் குருவும் அதையேதான் சொல்கிறார்கள். அப்போ தனி மனிதன் தான் தன்னுடைய எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை உயர்த்தி தீய எண்ணத்தை மாற்ற பயிற்சிகள் செய்து மாற்றணும். அதற்குத்தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொடுக்குறாங்க. மகரிஷி ஒரு கவியில் எழுதியிருக்காங்க, விழிப்பு நிலை என்னும் அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பற்ற மன அலை சுழலில் தற்சோதனையால் மன
பிறப்பு இறப்பு சக்கரம் அறுபடும். வாழ்வில் பல சிக்கல்கள் தீரும். வீடு பேறு கிடைக்கும். விழிப்பு நிலையில் இருந்தால்தான் துரியாதி தத்துவம். விழிப்பு நிலை இருந்தால்தான் வீடு பேறு. விழிப்பு நிலை இருந்தால்தான் விருப்பு வெறுப்பற்ற மன அலைச்சூழல் நமக்கு வரும் என்கிறார்கள். அப்போ விழிப்பு நிலை என்பது ஒரு அவேர்னஸ். எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யும் போதுதான் விழிப்பு நிலை என்ற தகுதியே வருகிறது. மகான்கள் சொல்கிறார்கள், எண்ணங்கள் என்பது கடவுள்களின் கருவூல கிடங்கு. எண்ணங்களின் தன்மைதான் வாழ்வே. அதுல பகவத்கீதையில ஒரு கதை இருக்கு. பலராமருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க. நாம தவம் செய்யும் கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தோம்னா அதை பார்க்கிறவர்கள் உருவம் தெரியாது, ஆனா ஆள் மனசு தெரியும். பலராமர் அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு வருகிறார். அப்போ பலராமரை பார்த்து அனைவரும் சிரிக்கிறார்கள். ஒரு கண்ணாடியை தூக்கி கொண்டு வருகிறாயே என்று. பலராமர் சொல்கிறார், ஆள் மனதை காட்டும் என்கிறார். உடனே பலராமர் மனைவியை கூப்பிட்டு நிற்க சொல்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் என்றால், கணவரின் உருவம் தெரியும் என்று நினைக்கிறார். ஆனால் நிறைய நகைகள் தான் கண்ணாடியில் தெரிகிறது. அப்போ பலராமர் சொல்கிறார், அப்போ இவ்வளவு நாளும் உன் மனதில், உன் ஆள் மனதில் நான் இல்லையா? இன்னும் நகைகள் மீதுதான் பற்றா என கேட்கிறார். பலராமரை நிற்க சொல்லி பார்த்தால் வெறுமனே தின்பண்டமாக காண்பிக்கிறது. அந்த கண்ணாடியில் அப்போ எல்லோரும் சிரிக்கிறார்கள். ஏனென்றால் பலராமர் தின்பண்ட பிரியர். அப்போ ஆள் மனதில் இருப்பதை காட்டும். அதே நேரம் கிருஷ்ணர் ஓடி ஒழிகிறார். ஏன் ஓடுகிறீர்கள், நீங்களும் வந்து நெல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். கிருஷ்ணரை வலுக்கட்டாயமாக நிற்க வைக்கிறார்கள். எல்லோர் மனதிலும் என்ன நினைத்தார்கள் என்றால், கிருஷ்ணரின் மனைவி அல்லது அர்ஜுனன் தான் தெரிவான் என நினைக்கிறார்கள். ஆனால் கண்ணாடியில் என்ன தெரிந்தது என்றால், சகுனி தெரிகிறார். அப்போ கிருஷ்ணரே பயப்படுகிறாராம். என்ன, எப்படி என் மனதில் சகுனி இருக்கிறாரே, எப்படி என்று யோசிக்கிறார்கள். அப்போ இறைவனே தன்னுடைய ஆழ்மனதில் என்ன இருக்கிறது, ஒரு தனி ஒரு மனித பிறப்பு எடுத்துவிட்டால் தன் ஆழ்மனதில் என்ன இருக்கிறது ஆராய்ச்சியில் இருக்கணும் என்கிறார்கள். ஏன் சகுனியை காட்டுறாங்க? சகுனி எந்த நேரமும் என்ன செய்கிறார், என்ன பண்றார், பாண்டவர்கள் துன்பத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி மனதில் பிளான் செய்கிறார். இதை எப்படி முறியடிக்கணும் என்ற எண்ணம் ஆழ் மனதில் கிருஷ்ணருக்கு நினைத்து கொண்டே இருக்கிறார். சகனிடம் இருந்து பாண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஆழ் மனதில் இருந்து வரும் எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்களாம். ஆசை என்பது ஓர் எண்ணம். எண்ணமோ மனதின் எழுச்சி நிலை, மனமோ உயிரின் படர்க்கை நிலை. உயிரோ நான், நான் தான் ஆசை, நான் தான் எண்ணம். இதைத்தான் எண்ணம் போல் வாழ்வு என்கிறார்கள். இப்போ இந்த ஆழ் மனதில் இருக்கும் எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை நாம் பகுத்து பார்த்து, என்னிடம் இந்த எண்ணம் இருக்கிறது, இது தேவையில்லாத எண்ணம் என்று சுவாமிஜி சொல்றாங்களாம். சுவாமிஜி சொன்ன மாதிரி மௌனம் இருந்து ஆராய்ச்சி செய்யும் போது இந்த நல்ல எண்ணங்கள் செயலுக்கு வருதோ இல்லையோ, நம் காலத்திற்கு பிறகாவது கண்டிப்பாக செயலுக்கு வரும். வான்காந்தத்தில் போடுகின்ற நல்ல எண்ணங்கள் பரவும். அது கண்டிப்பாக வேறு ஒருவர் மூலமாக செயலுக்கு வரும். சுவாமிஜி இன்னமும் நல்லா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ சிறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பிடிபட்ட குற்றவாளி, நாமெல்லாம் பிடிபடாத குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிடிபட்டு ஒரு திருட்டு, கொலை, வஞ்சக மனப்பான்மையோடு தவறு செய்துவிட்டு சமுதாயத்தில் குற்றம் சாட்டி அவனை ஜெயிலில் போட்டு விடுவார்கள். ஆனா வெளியில் இருக்கிறவர்கள் ஆழ் மனதில் தீய எண்ணத்தை போட்டு போட்டு அது செயலுக்கு கொண்டு வராமல் இறந்து போய்விடுகிறார்கள். ஆனா போட்ட தீய எண்ணம் பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டு ஏற்கனவே சாதாரணமாக வாழ்ந்திருக்கும் சாதாரண மனிதனிடம் ஒரு சின்ன கோபமோ வருத்தமோ ஏதோ ஒன்று இலையோடும் போது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்கும் பிடிவிடாத குற்றவாளி மனிதன் போட்ட எண்ணமானது அந்த சாதாரண மனிதனிடம் ஊடுருவி துன்பத்தை கொடுக்கிறது. எண்ணங்கள் என்பது ஆழ்மனதில் மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். ஆழ்மனத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் ஆராய்ச்சி செய்யணும். தெளிவுபடுத்திக் கொள்ளும் பொழுது விழிப்பு நிலை கிடைக்கிறது. அந்த விழிப்பு நிலையில் நம் உயிருக்கான ஆற்றலானது, உயிருக்கு ஒரு ஆற்றல் உருண்டு திரண்டு வரும். அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு நல்லவற்றை செயல்படுத்த வேண்டும். நாம், நமது சந்ததிகள், சமுதாய மக்கள் மன அலைச்சுழலின் அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் நம்மிடம் இருந்தே எழுகிறது. அதுவே சொல்லாக மலர்கிறது, நம்மிடமே செயலாகிறது. ஆனால் விளைவு என்று வரும்போது நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
இப்போ அந்த எண்ணம் எதனால் வருகிறது என்றால், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். எண்ணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எண்ணத்தை அறிந்து கொள்ள அவரவர் எண்ணத்தால் மட்டுமே முடியும். வேண்டாத எண்ணங்களை ஒதுக்க ஒதுக்க மனிதன் உயர்கிறான். அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. மகர்ஷியிடம் ஒருவர் கேள்வி கேட்டாராம். உங்கள் எண்ணம் எப்போ நடைமுறைக்கு வரும் என்று கேட்டாராம். அதற்கு மகரிஷி அவர்கள் 150 ஆண்டு காலம் ஆகலாம் என்றார்களாம். இப்போ 50 ஆண்டு காலத்திலேயே இந்த யோக பயிற்சி இந்த உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறது. அப்போ நம் மகரிஷி அவர்களின் எண்ணம் மிக மிக எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பார்கள். இப்போ இந்த எண்ணம் எதனால் வருகிறது, நல்லவையா கெட்டவையா என ஆராய்ச்சி செய்வதற்காக அருட்தந்தை அவர்கள் எண்ணங்களை 6 வகைகளாக கூறுகிறார்கள். அவை தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தோன்றுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இந்த 6 வகைக்கு மேல் எந்த ஒரு எண்ணமும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த 6 சூழல்களில் மட்டும்தான் ஒருவரது எண்ணம் வரும். இதில் தேவை மற்றும் தெய்வீகத்தின் அடிப்படையில் வரும் எண்ணங்கள் 100% நல்ல எண்ணங்களாக இருக்கும். தேவை, பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, கழிவுகளின் உந்து வேகம், இதை தவிர வரக்கூடிய அனைத்தும் தேவையினால் வரக்கூடியதல்ல. அப்படி எழும் எண்ணங்கள் பழக்கம், பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு இவற்றின் கீழ் வந்துவிடும். தேவையின் அடிப்படையில் எழும் எண்ணங்களை அல்லது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். மகரிஷி மட்டும்தான் தேவையால் எழும் எண்ணங்களை பிரித்து நிறைவேற்ற சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் புத்தர் அவர்களோ ஆசையை ஒட்டுமொத்தமாக துன்பத்திற்கு காரணம் என கூறிவிட்டார். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார். அதை ஆசை என்பதற்கான விளக்கத்தை அவர் தரவில்லை. மகரிஷியோ ஆசைக்கு சரியான விளக்கத்தை தந்து விட்டார்கள். அதாவது தேவையின் அடிப்படையில் எழும் எண்ணங்கள் ஆசை என குறிப்பிட்டார். வாழ்க்கை தத்துவங்களின் தேவைகள் 3ஐ எல்லா இடங்களிலும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையில் வரும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகத்தான் இருக்கும். தேவையினால் வரும் எண்ணங்களும் தெய்வீகத்தினால் வரும் எண்ணங்களும் ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவெனில், எண்ணுகிறவருடைய அவரின் தேவையின் அடிப்படையில் வந்தால் அது தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணம். எண்ணுகிறவரை தவிர்த்து இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுடைய தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணம் தெய்வீகத்தால் வரும் எண்ணம். இதனை மேலும் விளக்கும் பொழுது நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதுபோலவே இந்த சமுதாயத்தில் எந்த தேவையை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருப்பவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். பிறர் நலம் காக்க தோன்றும் எண்ணங்கள் தெய்வீகத்தால் வரும் எண்ணங்கள் என்று குறிப்பிட்டார். மகரிஷியின் அற்புதமான சிந்தனையை வியந்து பார்க்க தோன்றுகிறது. இந்த எண்ணங்கள் நிறைவேற்றுவது ஒரு உயர்ந்த நிலையாகும். அவைகள்தான் தொண்டு, ஈகை, தர்மம், சேவை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. தெய்வீகம் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார்? என்னுடைய தேவையை மட்டும் நிறைவேற்றும் பொழுது நான் அந்த உடலோடு உயிரோடு வாழ்வதற்காக மட்டுமே உதவும். நான் பசிக்காக சாப்பிட்டு விட்டேன். என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து விடுமா? பாவம் குறைந்து விடுமா? குறையாது. பசிக்கு சாப்பிட்டால் உயிரோடு இருக்கலாம், அவ்வளவுதான். பசி தீர்ந்தவுடன் மேலும் சாப்பிட்டால் அவை கர்ம வினைகளாக கூடும். எனவே நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அது நாம் உயிரோடு இருப்பதற்காக மட்டுமே பயன்படும். அது நமது கர்ம வினைகளை தூய்மை செய்யாது. வாழ்வின் நோக்கமாகிய கர்ம வினைகளை முற்றிலுமாக கழித்து இறை உணர்வு பெறுவதற்காக நமது தேவைகளை நிறைவேற்றி உயிரோடு இருக்க வேண்டும். நமது கர்ம வினைகளை கழிக்க வேண்டுமெனில் பிறர் துன்பம் போக்கி அல்லது தேவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் தேவை என்பதை நமக்காக பூர்த்தி செய்வதை முதலானதாகவும் பிறருக்கு பூர்த்தி செய்வதை இரண்டாவதாகவும் பிரித்து விட்டார்கள். ஒருவரது கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய 2வது வகை தேவையினை தெய்வீகத்தால் வருவது என்றும் குறிப்பிட்டார்கள். இந்த 2 வகை தேவை மட்டும்தான் மனிதர்கள் செயலாக செய்ய வேண்டும். ஆனால் நடைமுறையில் மனிதன் முதலாவது வகை செயலை மிக அதிகமாக செய்கிறான். 2வது செயலை செய்வதே இல்லை. இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலையாக இருக்கிறது. முதலாவதாக செயலிற்காக அதிகமாக செலவு செய்வதால் 2வது செயலை செய்வதற்கு அவனிடம் பணம், செல்வம் எஞ்சி இருப்பதில்லை.
அதனால் தான் பிறர் துன்பம் போக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்கிறான், நேரமும் இல்லை என்கிறான். நல்ல விஷயங்களை கேட்பதற்கு கூட நேரமில்லை என்கிறார்கள். கர்ம வினைகளை கூட்டிக் கொள்வதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன், அதற்கே எனக்கு நேரம் போதவில்லை. இது போன்ற சங்கங்களை தத்துவங்களை கேட்பதற்கு என்னிடம் நேரமில்லை என்கிறான். இதுதான் சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களின் நிலையாகும். எனவே தன்னுடைய தேவையை பெருக்கிக் கொண்டே செல்வோமானால் பிறர் தேவையை போக்குவதற்காக நம்மிடம் பொருளும் இருக்காது, அதற்கான நேரமும் இருக்காது. ஏனெனில் தன்னுடைய அதிகப்படியான தேவைக்காக பொருளை தேடுவதற்காக நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதனால் தான் தொண்டு செய்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது. ஆகவே தேவை மற்றும் தெய்வீகத்தின் அடிப்படையில் எழும் எண்ணங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் எண்ணம் ஆராய்தலின் முதல் படி ஆகும். பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தோன்றுதல், கருவமைப்பு இவை நான்கின் அடிப்படையில் எழும் எண்ணங்கள் நல்லவைகளாகவும் இருக்கலாம், தீயவைகளாகவும் இருக்கலாம். அந்த எண்ணங்களை கண்ணை மூடிக்கொண்டு செய்ய முடியாது. இதனை நல்லதா கெட்டதா என ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்க வேண்டும். இதிலும் நல்லதை விட கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். பழக்கத்தினால் வரும் எண்ணங்கள் பெரும்பாலும் கெட்டவைகளாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக காபி குடிப்பது, அதிகமாக ருசியான உணவுகளை சாப்பிடுவது, அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, இப்படி பழக்கத்தில் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கும் அனைத்து செயல்களும் பழக்கத்தின் எண்ணங்களினால் வருவதாக இருக்கிறது. பழக்கத்தினால் வரும் நல்ல எண்ணங்கள் வெகு சிலவாகத்தான் இருக்கும். யாராவது நான் உடற்பயிற்சி செய்து பழகிவிட்டேன், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறுவார்களா? தியானம் செய்து பழகிவிட்டேன், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என சொல்வார்களா? நல்லது செய்து பழகிவிட்டது என்று யாரேனும் கூறுவார்களா? அப்படி ஒன்று இருக்குமானால் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனவே பழக்கத்தின் அடிப்படையில் 95% கெட்ட எண்ணங்களாகவும் 5% நல்ல எண்ணங்களாகவும் இருக்கலாம். எனவே பழக்கத்தின் ஒரு கெட்ட எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து நமது பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்ததாக சூழ்நிலையால் வரும் சூழ்நிலையால் வரும் எண்ணங்கள் கூட அதிகபட்சம் கெட்டவைகளாகத்தான் இருக்கிறது. சமுதாயத்தின் சூழ்நிலையால் வரும் 98% எண்ணங்கள் கெட்டவைகளாகத்தான் இருக்கிறது. அப்படி ஆக்கிவிட்டோம். நம் முன்னோர்கள் காலத்தில் இத்தனை மோசமானதாக இல்லை. 3 தலைமுறைக்கு முன் இது மிக குறைவாக இருந்தது. பின்னர் வந்த தலைமுறையில் கூடிக்கொண்டே வந்து இன்று இந்த நிலையில் இருக்கிறோம். வரும் தலைமுறை இதைவிட மோசமானதாக கூட செல்லக்கூடும். உதாரணமாக நல்ல எண்ணங்களை உண்டாக்கும் திரைப்படங்கள் கூட அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. நல்ல சிந்தனைகளை விளக்கும் திரைப்படங்கள் குறைந்து இன்று ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அப்படி நல்ல கருத்தை கூறும் திரைப்படம் ஒன்று வந்தாலும் அவை மக்களால் வரவேற்கப்படுவதில்லை. அதே போல நல்ல புத்தகங்கள் கூட அதிகம் வெளியிடப்படுவதில்லை. கெட்ட கருத்துக்களை உள்ள கதைகளும் நாவல்களும் விற்பனையாவது போல நல்ல கருத்துக்களை உடைய புத்தகங்கள் மக்களால் வாங்கப்படுவதும் இல்லை. அதனால் தத்துவங்களை சார்ந்த புத்தகங்களை பிரசுரிப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. பொழுதுபோக்கிற்காக நல்ல சமுதாய அக்கறையுள்ள நிகழ்ச்சிகள் மேடைகள் தோறும் நடைபெற்றது. அவைகளுக்கு வரவேற்பு இல்லாததால் கவர்ச்சிகளுக்காகவும் கேளிக்கைகளுக்காகவும் மேடை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. கோயில்களின் சூழ்நிலைகளில் கூட நல்ல எண்ணங்களை தோற்றுவிப்பதாக இருப்பதில்லை. கோயில் சூழ்நிலையில் நல்லவைகளை பார்ப்பதும் கேட்பதுமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. அங்கே தெய்வீக பாடல்களின் பஜனைகள், பிரசங்கங்கள், சங்கீத கச்சேரிகள், பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் போன்ற நல்ல விஷயங்களை கூறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அவைகளுக்கு போதிய வரவேற்பு இல்லாததால் அது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பது போல் தெரியவில்லை. பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் நல்ல சமுதாய சிந்தனைகளை விவாதிக்கும் மேடைகளாக இருந்தது. இன்றெல்லாம் அவைகள் கூட திரைப்பட சம்பந்தமான தலைப்புகளை வைத்துக்கொண்டு விவாதம் செய்கிறது. பொதுவாகவே இந்த சமுதாயம் கெட்டதைத்தான் விரும்புகிறது. நமது சிந்தனை உரைகளை கூட பாருங்கள், எத்தனை பேர் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த பதிவுகளை எல்லாம் தமிழ் யோகம் யூடியூப் சேனலில் 1200க்கு மேல் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் ஐயா. மகரிஷியின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயத்தில் நன்மை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு, சிந்திக்கக்கூடிய அளவிற்கு கருத்துக்களை வழங்குகிறோம். இதனை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. மனிதர்களுக்கு கெட்டவைகளையும் தீயவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் பதிவேற்றங்களை லட்சம் மற்றும் கோடிக்கணக்கில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையை காண்கிறோம். இதைத்தான் நல்லதற்கு காலமில்லை என்று சொல்கிறோம். சில நேரங்களில் நமக்கே ஒரு வெறுப்பு தோன்றுகிறது. இந்த சமுதாயத்திற்காக இத்தனை கஷ்டப்பட்டு நமது தொண்டை தண்ணி வற்றி எதற்கு கூற வேண்டும் என்று சலிப்பு ஏற்படுகிறது. ஆனால்
அப்படி நினைக்கும் பொழுது மகரிஷி அவர்களின் அறிவுரையை நினைவில் கூற வேண்டும். நீ விதைகளை விதைத்துக் கொண்டே இரு. இயேசு கிறிஸ்துவும் இதையேதான் கூறினார். விதையை விதைப்பதுதான் உன் வேலை. விளைவு என்றோ ஒரு நாள் வரும். நீ விதைத்துக் கொண்டே இரு என்று அதைத்தான் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். எனவே பழக்கமும் சூழ்நிலையும் நல்ல எண்ணங்களை விட கெட்ட எண்ணங்களை அதிகமாக தோற்றுவிக்கிறது. பழக்கத்தினால் வரும் நல்ல எண்ணங்கள் சிலவாகத்தான் இருக்கு. 95% கெட்ட எண்ணம், 5% நல்ல எண்ணம் தான் இருக்கும். காபி குடிப்பது, அதிக ருசியான உணவுகளை சாப்பிடுவது, தொலைக்காட்சி, பேப்பர் படிப்பது, இந்த பழக்கத்தை மாற்றுவது மிக சிரமம். சிகரெட் குடிப்பது நிறுத்தணும்னு நினைக்கிறான். அறிவு இருக்கு, ஆனால் ஆற்றல் இல்லை. நிறுத்தினால்தான் நாம் எண்ணத்திற்கு வலிமை கிடைக்கும். என்ன பழக்கம் தீயவைகளில் விட்டுவிடும். சூழ்நிலை தேவையே இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையை அவனை தூண்டிவிடும். வாக்கிங் போவார்கள், அங்கே பார்க் பக்கம் இலவசமாக ரத்த பரிசோதனை போட்டிருப்பாங்க. தேவையில்லாம அவங்களே கையை காட்டி உங்களுக்கு சுகர் 300 இருக்கு, 400 இருக்கிறது என்று அதை நினைத்து நினைத்து சர்க்கரை நோய் இல்லாதவனுக்கு கூட வந்து விடுகிறது. 4 சுகர் பேஷண்ட் ஒன்று சேர்ந்தால் சொல்லவே வேண்டாம். பெரிய தீபக் சோப்ரா சொல்கிறார், இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கிறார் நாதர் தன் புக்கில் எழுதியுள்ளார்களாம். மனிதன் நோய் வந்து இறந்ததை விட நோய் வந்துவிடும் என்ற பயத்தால் இறந்தவர்கள் மிக மிக அதிகம் என்று சொல்கிறார்கள். சூழ்நிலையால் ஏற்படும் எண்ணங்களில் ஒரு சில நல்லதும் நடக்கும். ஒரு நண்பருடன் ஓரிடத்திற்கு செல்கிறோம். அங்கு தவம் நடைபெறுகிறது. அதை பார்த்தவுடன் நாமும் தவம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. கற்று தேர்ந்து மேன்மை அடைகிறோம். அது சூழ்நிலையால் வந்த உயர்வுதானே. அது நன்மை தரத்தக்க எண்ணம், வாழ்க்கைக்கு தேவையானதும் கூட. பழக்கமும் சூழ்நிலையும் நல்ல எண்ணங்களை விட கெட்ட எண்ணங்களை அதிகமாக தோற்றுவிக்கிறது. மகரிஷியின் அறிவுரைகளை நினைவில் கூற வேண்டும். பிறர் மனம் தூண்டுதல். பிறர் எண்ணத்திற்கு இடம் கொடுத்து நாம் செயல் ஆற்றுவது பிறர் மன தூண்டுதலால் வரும் எண்ணமாகும். இதில்தான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போது பலரது மனதில் நல்ல எண்ணம் தோன்றுவதில்லை. ஒரு எண்ணம் மனதில் தோன்றி அதற்கு பிறர் மன தூண்டுதல் தான் காரணம் என்று கண்டாலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த தீய எண்ணம் நம்மை பாவ செயல்களுக்கு இழுத்துவிட்டு துன்பத்திற்கு ஆளாக்கி விடுகிறது. இதைத்தான் பெற்றேன் பல பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்றார் ஓர் ஆழ்வார். அதாவது பிறர் எண்ணத்திற்கு என் மனதில் இடம் கொடுத்து அவர்களுக்காக நான் செயலாற்றி பாவமேற்று அந்த காரணத்தாலேயே எனக்கு பல பிறவிகளும் ஏற்படும்படி ஆயிற்று என்று பொருள். ஏழை என்றால் அருட்செல்வத்தில் ஏழை என்று சொல்ல வேண்டும். கருவமைப்பால் வரும் எண்ணமெல்லாம் நல்லெண்ணதான் என்று சொல்வதற்கு இல்லை. தந்தை குடிகாரராக இருந்த காரணத்தாலேயே நல்லவனாக இதுவரை இருந்துவிட்ட மகனுக்கு திடீரென்று குடிக்கும் எண்ணம் எண்ணம் வரக்கூடும். எனவே எண்ணத்தின் பின் வரும் செயலின் விளைவுகளை முக்கியமாக சொல்ல வேண்டும். ஒருத்தர் ஸ்கூல் கட்டணும் என்று நினைக்கிறார்கள், ஒருத்தர் கோயில் கட்டணும் என்று நினைப்பார்கள் முன்னோர்கள். நிறைவேறாத எண்ணம், அந்த வித்து தொடர் நமது எண்ண பதிவில் இருக்கும். நாம் எவ்வளவு பாதுகாப்பா பல மாடி கட்டிடத்தில் இருந்தாலும் கரண்ட் இரவில் போய்விட்டால் ஒரு பயம் வரும் அனைவருக்கும். அது ஏன் வந்தது என்றால், அந்த பயம் ஏன் வந்தது என்றால், நெருப்பு இல்லாத காலத்தில் இருட்டுன்னு வந்தா ஆதி மனிதர்கள் குகைக்குள்ளே போய் பயந்து ஒளிந்து கொள்வார்களாம். அந்த குகை இருட்டுக்குள் இருக்கும் போது பூரான், தேல், பல வித சந்துக்கள் எல்லாம் கடிக்கும். விலங்குகளும் குகைக்குள்ளே போய் அடையும் போது அப்போ பயந்து பயந்து வாழ்ந்த கருத்தொடர் இன்று வரை இருட்டு வந்தா கரண்ட் கட்டானா அந்த பதிவு பயமாக வருகிறது என்கிறார்கள். தெய்வீகத்தால் தோன்றும் எண்ணங்கள் யாவுமே உயர்ந்தவையாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஏங்கியிருக்கும் யாராவது மகான் வந்து இதற்கு விடிவு பிறக்காதா என ஏங்கி இருப்பார்கள். எல்லோருடைய தவ ஆற்றலும் நமக்கு மகரிஷி அவர்களை கொடுத்திருக்கிறது. உலக சமாதானம் என்ற எண்ணம் மகரிஷி அவர்களுக்கு வந்தது. அது தெய்வீகத்தால் வந்த எண்ணமாகும். ஏதேனும் ஓர் எண்ணம் தோன்றுவதாக கண்டால் அதனை மதிக்க வேண்டும், செயல்படுத்தவும் முயற்சி செய்ய வேண்டும். ராஜபோகத்தில் இருந்த சித்தார்த்தனுக்கு துறவு எண்ணம் ஏன் வந்தது? எத்தனை பேர் எவ்வளவோ காலமாக ஏங்கியிருப்பார்கள், தங்கள் வாழ்வை உய்விக்க ஒரு மகான் தோன்ற மாட்டாரா என்று. அது அந்த அரசிலங்குமரன் மனத்தினால் ஏற்கப்பட்டு உலகுக்கு கௌதம புத்தர் என்ற ஒரு மாபெரும் ஞானி கிடைக்க காரணமாக அமைந்துள்ளது.
எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு. எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்கச் செய்ய இந்த முதல் சங்கல்பம் செய்து கொள்வோம். இன்று முதல் சங்கல்பம் செய்து கொள்வோம். எண்ணத்தை உயர்வாக்க வேண்டுமானால் முதலில் ஆசையை சீரமைத்து, சினம் தவிர்த்து, கவலை ஒழித்து, நான் யார் என்ற உண்மையை உணர்ந்து, அறிவை எப்போதும் விழிப்பு நிலையிலேயே இருக்க பழக்க வேண்டும். எனவே பயிற்சியாளர்களாகிய நாம் நன்றாக செய்து நல்ல எண்ணங்களின் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே எண்ணம் ஆராய்தலுக்கான பயிற்சியாகும். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்தியம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.